அஞ்சரை பெட்டி நேயர்களுக்கு வணக்கம். குட்டீஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு புது ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த ரெசிபியோட பேர் தக்காளி தோசை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முதல்ல என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். தேவையான பொருட்கள்: தோசை மாவு, சோம்பு, தக்காளி, உப்பு, காஞ்ச மிளகாய், வெங்காயம், பெருங்காயத்தூள், எண்ணெய். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். முதல்ல மிக்சியில் நம்ம சோம்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுக்கிறேன். இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய், நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதோட கொஞ்சம் சோம்பு. நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதை இதில் போட்டுக்கலாம். நம்ம மிளகாலாம் போட்டால் கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். குட்டீஸ்க்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கிட்டா போகிறோம். ரொம்பவும் போட தேவையில்லை. நம்ம பெரியவங்க கொஞ்சம் நிறையவே சாப்பிடலாம். அடுத்தது வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் நம்ம போட போகிறோம். இப்போது இதெல்லாம் கலந்துக்கலாம். ஏற்கனவே நான் உப்பு போட்டாச்சு, அதனால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் உப்பு. இதெல்லாம் இப்போது கலந்துக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு பச்சையாக ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி அதுக்கப்புறமா இதில் போட்டுக்கலாம். எப்படியும் தோசையாக போட போகிறோம் நம்ம, அதுலேயே வெங்காயம் வெந்துடும். அதனால் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கலந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவாவை வச்சு தோசையை போட்டுடலாம். தவா வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் தோசையை போட்டுக்கலாம். தவா சூடாயிடுச்சுங்க, தோசை போட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தோசையை நம்ம இதில் போட்டுடலாம். கொஞ்சம் இதுக்கு மேலே எண்ணெய். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகணும். அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்குங்க. ஏன்னா நம்ம சோம்பு, காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால சாதாரண தோசை நம்ம போட்டிருக்கோம். இதுலேருந்து நம்ம தக்காளி நம்ம ஃபுல்லாக போட்டதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்தாச்சு. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன்.
தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது எப்படி செய்யணுன்றத ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்ப்போம். முதல்ல மிக்சியில் தக்காளி போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிட்டு மாவை போட்டுக்கோங்க, அரிசி மாவு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விழுதை அதில் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம் அதில் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவாவை வச்சு இந்த மாவை கலந்துருக்கோம் இல்லையா, அந்த மாவை எடுத்து கொஞ்சம் தோசையாக நீங்கள் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதும் நீங்கள் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி தோசை ரெடியாக இருக்கும்.